நீரை உண் உணவை குடி. என்ன மாற்றி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நீரை குடி உணவை உண் அப்படி தான் யூஸ்வலாக சொல்லுவோம், இலக்கண பிழை இல்லாமல் பேசணும்னா இல்லையா? ஆனால் இது வந்து ஒரு ஃபேமஸ் சித்தா கோட். 15 வருஷத்துக்கு முன்னாடி படித்தப்போ என்னையும் இது ரொம்ப யோசிக்க வச்சுது. நம்ம ஏன் மாற்றி சொல்கிறோம் அப்படின்னா, உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா இதை மாற்றி தான் பண்ணணும். நீரை குடிக்கக்கூடாது, நீரை உண்ணணும். உணவை உண்ணக்கூடாது, உணவை குடிக்கணும். இது எப்போ பாசிபிள் அப்படின்னா, ஒரு சாலிட் ஃபுட் எடுத்து வாயில் வைக்கும்போது அது சாலிட் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அதை நீங்கள் உங்கள் சலைவாவோட சேர்த்து ரொம்ப நேரம் மென்று அதுக்கப்புறமா உள்ளே இறக்கும்போது அது சாலிட் ஸ்டேட்டில் இருக்காது. சலைவாவோட சேர்ந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கு ஆனதுக்கப்புறமா அது உள்ளே போகுது. ஸோ அந்த லிக்விட் ஸ்டேட்டுக்கு ஆனதுக்கப்புறமா உங்கள் ஃபுட்டை நீங்கள் குடிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். அதை தான் உணவை குடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீரை உண்ணுன்னு சொல்கிறாங்களே, நீரை வாயில் வச்ச உடனே நீங்கள் அண்ணாந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா அது நீரை குடிக்கிறதா ஆகிடும். உங்கள் சலைவாவோட சேராமையே அது டைரெக்டாக அப்படியே போயிடும். இன்னொன்று, நீங்கள் ரொம்ப அண்ணாந்து குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா சீக்கிரமாகவே செவி மந்தம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஸோ அண்ணாந்து குடிக்காமல் வாயில் வச்சு ஒரு காஃபி டீ குடிக்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் ஒரு சிப்பாக தண்ணியை குடிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சிப்பை வாயில் வைப்பீங்க, உங்கள் சலைவாவோட அந்த தண்ணி மிக்ஸ் ஆகும், அதுக்கப்புறமா உள்ளே குடிக்கிறீங்க. ஸோ நீங்கள் ஃபுட்டை வாயில் வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து முழுங்குற மாதிரி தண்ணியை குடிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நீரை உண்றதா அர்த்தம். ஸோ அதுதான் நீரை உண் உணவை குடி. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்போ நம்மளுக்கு எந்த வியாதிகளும் வராதுங்கிறது சித்தால அவங்க சொல்கிற கோட். இதில் நிறைய உண்மைகளும் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்த் டிப்ஸ் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உருவாக்கும் நீங்கள் நம்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.